இன்னைக்கு நீ ஸ்பெஷல் கத்திரிக்காயும் இறாலும் போட்டு ஒரு ஃப்ரை தான் செய்ய போகிறேன். எண்ணெய் வெளியூர் பாவிச்சு இதில் வந்து இறால் வந்து நான் இப்போ காட்டின மாதிரி தனியாக தண்ணியில் அவிச்சு வச்சுருக்கேன். ஒரு எண்ணெய் முறையில் அதில் இருந்த எண்ணெயிலே இப்படி வந்திருக்கு. இறாலில் கொஞ்சம் இருக்குது தானே எண்ணெய் தண்ணி. அதே ஏர் ஃப்ரையரில் செய்ததும் காட்டினேன். ஏர் ஃப்ரையில் 2 ஸ்ப்ரே ஆயில் அடித்து கத்திரிக்காயும் பொரித்து வச்சுருக்கேன். மெட்டை போக சிவப்பு வெங்காயம், இதில் வந்து கடுகு, பெருஞ்சீரகம், வெந்தயம் இருக்குது. செத்தல் மிளகாயை வந்து நான் அடிக்க போகிறேன் கிரைண்டரில், அதையும் காட்டுறேன். இப்போ இதை தொடங்குறதுக்கு முதல் நான் ஒரு இது ஃப்ரைன்னு சொன்னால் நான் எண்ணெய் பாருங்க இவ்வளோ தான் யூஸ் பண்ண போகிறேன். வெளில கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு இப்போ செத்தல் மிளகாயை வெளியில் எடுத்துட்டு இதை மட்டும் போட போகிறேன் பாருங்க. அதை மட்டும் நீங்கள் முதல் ஃப்ரை பண்ணால் இப்படி போட்டுருங்க. சரி போட்டு இல்லாட்டி இப்போ நீங்கள் இறால் கத்திரிக்காயெல்லாம் பொரிக்கணும் நிறைய எண்ணெய் பாவிக்கணும். இதுவும் நான் நல்லெண்ணெயில் தான் வைக்கிறேன் பாருங்க. அப்போ இதை போட போகிறேன். போட்டுட்டு அதோடைய நாங்கள் ரொம்ப கருவேப்பிலை எல்லாத்தையுமே இதோடய போடலாம். போட்டுட்டு கொஞ்சம் வந்து நான் வெங்காயத்தை போட்டுருக்கேன். கொஞ்சம் வதங்கிட்டே கொஞ்சம் உப்பு போட்டால் இது கொஞ்சம் குச்சியாக வதங்கும். பண்ணி பாருங்க பாருங்க. இதுக்கு போடுறது கொஞ்சம் செத்த மிளகாயை இதுக்குள்ளே போட்டுட்டு அடிக்கணும். அவ்வளோதான். பாருங்க இப்படி அறுவல் நுறுவலாக வரும் இந்த செத்தமிளக. இதைத்தான் பழம் போடணும். கொஞ்சம் வெங்காயம் கருமிளகாய் பார்த்துக்கொண்டிருக்கேன். பாருங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் தான் இந்த வெங்காயத்தை வறுத்து கொண்டிருக்கேன். அப்போ இதுக்கு நான் பாவிச்சே 2 ஸ்ப்ரே எண்ணெய் நல்லெண்ணெய்க்கு இதுக்கு இன்னும் விடாமல் அவிச்சு வச்சுருக்கேன்றால அப்புறம் இதை இப்போ கேரமலைஸ் பண்ண கொஞ்சம் ப்ரௌன் ஆகும்போது ப்ரௌன் ஆகிறதுக்கு கொஞ்சம் வதங்குறது நான் காட்டுறேன். சாஃப்டாக வந்துட்டு ஆனியன் ரைஸ் இந்த பார்த்து பண்ணுறோம். கொஞ்சம் அந்த எங்களை யாழ்ப்பாணத்துக்கு கரைத்தூள் போடுறோம். நம்மள தூள் போடுறோம் இல்லையா. அதாவது இதையும் போட்டு நான் அடித்து வச்சு சுத்தமாக போட்டு நல்லா அப்புறம் அந்த பச்சை வாசம் போடுற அந்த கரமலைஸான வெங்காயத்தோடு கொஞ்சம் சாஃப்டாக வந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா இந்த இறாலை சேர்க்க போகிறீங்க. இந்த இறாலை சேர்க்க போகிறதோட வெங்காயம் சேர்த்து அதோட கத்திரிக்காயும் சேர்க்க இறாலும் கத்திரிக்காயும் இப்போ நல்லா சேர்த்துட்டு வந்து பாருங்க வளமையாக நாங்கள் கத்திரிக்காய் பொரிச்சக்குள்ளோம்னா நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணி தான் கத்திரிக்காய் பொரிச்சிருப்போம். இது வந்து நான் ஏர் ஃப்ரையரில் 2 ஸ்ப்ரே 3 ஸ்ப்ரே தான் அடித்தேன். நான் எண்ணெய் நல்லெண்ணெய் அடித்து ஏர் ஃப்ரையில் ஃப்ரை பண்ணி எடுத்தது. மற்ற இறாலும் வந்து இப்போ நாங்கள் பழைய முறையில் பொரிக்கிறோன்னா கன நேரம் பொரிக்க வேணும். அப்போ போட்டு அதுக்கும் நிறைய எண்ணெய் தேவை பொரிக்கிறது ஃப்ரை பண்ணுறதுக்கு. அப்போ இது நான் ஃப்ரை பண்ணி தான் பாயில் பண்ணி எடுத்தேன். இப்படி ஃப்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும். இதுக்கு நீங்கள் ஆப்ஷனல் கொஞ்சம் தேசிக்காய் புளியும் அப்புறம் விட்டு சர்வ் பண்ணலாம். இல்லாட்டி இப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இறால் அவிக்க உப்பு போட்டேன். வெங்காயம் வதங்கிக்கையும் உப்பு போட்டுவிட்டேன். இனி உப்பு போட தேவையில்லை. இது வந்து நல்ல கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இது ஒரு உண்மையிலே நல்ல ஒரு ஹெல்த்தி டிஷ். கொலஸ்ட்ரால் உள்ள ஆக்களுக்கு ஆயில் இல்லாமல் கத்திரிக்காய் வந்து ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷஸான சாப்பாடு. டயபெட்டிக் ஆக்களுக்கு ஒரு வெரி குட். அதே நேரம் இறால் வந்து கொலஸ்ட்ரால் இருந்தாலும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இறாலை நான் அதில் இருந்த எண்ணெய்த்தன்மையிலேயே பொரிச்செடுத்துட்டேன். இறாலில் இருந்த எண்ணெய்த்தன்மையிலேயே தண்ணியெல்லாம் பற்றினோன்னா பொரிஞ்சு வந்துடுது. அப்போ அதுவும் அப்படி வந்துடுது. கத்திரிக்காய் அப்படி வந்துடுது. பாருங்க ஒரு பியூட்டிஃபுல் டிஷ் வந்து ரெடி ஆக்கிட்டேன். நல்லா ரம்பியெல்லாம் போட்டு உள்ளியெல்லாம் போட்டு இறக்கையே கொஞ்சம் பச்சைமிளகாய் கட்டியில் கிண்டிவிட்டேன்னா அவ்வளோதான். Thank you for watching this video till the end. If you like the content of this video, please subscribe to my channel London View KP. This will motivate us to bring more contents like this in future. I will see you all in another interesting blog like this very soon. இந்த காணொளியை இறுதி வரை பார்த்ததுக்கு நன்றி. இப்போதான் நீங்கள் எங்களோட சேனலுக்கு முதல் திறம் வாரீங்களா லண்டன் வியூ கேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த காணொளியில் வந்த காட்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொளியில் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன்.